மற்றவங்கலாம் இந்த சைடு அடிக்க போகிறாங்க அப்படின்னா இந்த பெண்ட் ஆகிறாங்க ஏதாவது தெரியுது. இவன் மேலே அப்படியே ரைஸ்ரா பாயிண்ட் என்ன இல்லை இது டிசைட் தான் இல்லை சைட் சேஞ்ச் மாதிரி தெரியுது. டிசைடில் சைட் சேஞ்ச் இல்லை பஞ்ச் பண்ணுறது இது மிஸ் பண்ணுறேன். பாயிண்ட் 5 ஒரு 2.5 இல்லை அவனுக்கு அது ஃபோக்கஸ் வரல, கை வரமாட்டேங்குது. இல்லை கஷ்டம் இவர்கிட்ட அந்த பேக் ஹேண்ட் பாருங்க இதை இல்லை மிஸ் பண்ணிட்டாரு. ராணி போனால் நம்ம தான் மாட்டோம். ஏன்னா ஒரு ஆங்கிள் அடி பேக் ஹேண்ட் ஒரு சர்வீஸ் போட்டு பேக் ஹேண்ட் வாங்குறாருல, அதை 400 அடிக்கணும். இப்போ கரெக்டாக இப்போ நாக் அவுட் பார்க்குறேன். கண்டாக இருந்தால் இங்கேயே போயிடுங்க. அங்கே வராது. யார் நாக் அவுட்டா? யாரோட? தருணா? ஐயோ இங்கே பாருங்க 7.5 நினைக்கிறேன். அந்த ஷார்ட் லேண்ட் ஆயிருந்தா எப்படி இருக்கும்? அடிச்சா இருப்பாங்க. லேண்ட் ஆயிடும். லேண்ட் ஆகும். விஜய் வச்சு சரி வர நான் அடிக்கிறத ஒருத்தர் அடிப்பாங்க. இல்லை விஜய் பயங்கரம். இந்த 400 ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் டக்குன்னு கட்டு ஃபுல்லாக கட்டில் அவர்கிட்டே நீங்கள் ராணி கொண்டு போகக்கூடாது. இந்த பேக் ஹேண்டே கொடுக்குறாங்க. பேக் ஹேண்ட் குத்துறாருல, அவரும் டிஸ்கஸ் எனிவே இதான் இது அடி இதில் மிஸ் ஆகிறான். ரோல் அவங்கள சர்வீஸ் பாயிண்ட் எடுக்கணுமே, எடுக்க முடியல. அப்போ கான்ஃபிடன்ட் போயிடும். சர்வீஸ் போட்டு அட்டாக் பண்ணுறான். வெளியே போகுது பாருங்க. பேக்கா 6-10 இதெல்லாம் தான் ஜெயிக்க முடியும்.